வணக்கம் இனியா, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓ ஓ கேக்குதுங்க. இதுல முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, முக்கியமான ம். கண்டுபிடிப்பு. அந்த ராமலிங்கம் கண்டுபிடிச்சிருக்காருல, ராமலிங்கம் கார்த்திக், அவரை பத்தி பேசுறோம். ம். 100% கரெக்ட், 100% கரெக்ட். கரெக்ட். அது 3D எஃபெக்ட்ல அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1970ல ம். 1970 நாசா எலக்ட்ரானிக் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. அது நாசா எலக்ட்ரானிக் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரானிக். அவர் வந்து எலக்ட்ரோலைட் அது என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அந்த ம். எலக்ட்ரோலைட் அவன் பண்ணி ஹைட்ரஜனை பிரிக்கிறது அது 100 வருஷமா இருக்கு. ஹைட்ரஜனை பிரிக்கிறது 6ஆம் கிளாஸ்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ம். ஆனால் ம். அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்புட் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா 41 யூனிட் கொடுத்தா தான் 1 கிலோ வரும். எத்தனை யூனிட்? 41 யூனிட். 42. அதே 45 வச்சுக்கலாம். 40 யூனிட் 10 ரூபா வச்சுக்கலாம், 400 ஆயிரும். 10 ரூபா வச்சா கூட ம். 400 ஆயிரும். 400. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இவர் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 18 யூனிட். இல்லை, எத்தனை? 18 யூனிட். ம். இப்போ 1/3 குறைஞ்சிருச்சு. என்னது? 1/3. 1/3. அப்போ நீங்க என்ன பண்ண, 180 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ இதுல என்ன டெக்னிக்கல் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதைத்தான் நாம ம். பண்றோம். இதை விட அட்வான்ஸ். இப்போ ராமலிங்கம் கார்த்திக் செய்யறதை விட நம்மளது அட்வான்ஸ் இது. ம். சேம் பிரின்சிபல் தான், ஆனா நம்மளது குவாண்டம் மெத்தட். என்னது? குவாண்டம் மெத்தட். நம்மளோட குவாண்டம் டனலிங் மெத்தட். நம்ம குவாண்டம் டனலிங். ஓகே. குவாண்டம் டனலிங்க்கு எந்த மெட்டல் மீடியாவும் தேவையில்லை. எந்த மெட்டல் மீடியாவும் தேவையில்லை. ம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். முதல்ல இந்த ராமலிங்கம் கார்த்திக் பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். நிறைய பேத்துக்கு அது என்னன்னு தெரியல. ம். அது கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன் பாருங்க. அந்த பேர் கைராய்டுன்னு பேரு. கைராய்டு, GYRY, கைராய்டு. கைராய்டு எலக்ட்ரிக் மீடியா. எலக்ட்ரிக் மீடியானா இந்த கைராய்டுங்கிற எலக்ட்ரிக் மீடியாவை அந்த ஊடக பயன்படுத்தி என்ன இன்புட் குறைக்க முடியும் அவர் கண்டுபிடிச்சாரு. அது இந்த மேட்ரிக்ஸ் அல்காரிதம், மேட்ரிக்ஸ் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சாரு. பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? பாலிமர் இருக்கு இல்லைங்க, பாலிமர்ல 3D பிரிண்டிங். என்னது? 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங். 3D பிரிண்ட் இந்த பாலிமர் ஆல் செராமிக் ரெண்டுல தான் செஞ்சிருக்கணும். ஒன்னு பாலிமர் ஆர் செராமிக். சரி, அது என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்றாருன்னா, மினிமல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தணும்னு சொன்னாரு. மினிமல் சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தணும். மினிமல் சர்ஃபேஸ் ஏரியா. இது பாருங்க, இது என் சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஓகே. அவுட்புட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம மெட்டல் வச்சிருக்கிறோம். அவுட்புட் ஏனோடு கேத்தோடு மெட்டல் வச்சிருக்கோம், புரியுதா? ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். இது கணக்கு. இது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஐடியா பண்ணி சொன்னங்காட்டி அவர் என்ன சொன்னார், நீங்க பிளாட்டா வச்சீங்கன்னா, ரெண்டு காப்பர் பிளேட் வைக்கிறீங்க, அது பிளாட்டா இருக்கும், அவ்வளவுதான். என்னது? 2 பிளாட்டா இருக்கும். அது வச்சுட்டீங்கன்னா அது மினிமம் தான் உற்பத்தி ஆகும். ஹை வோல்டேஜ் வாங்கிட்டு லோ அவுட்புட் கொடுக்கும். ஹை வோல்டேஜ் லோ அவுட்புட். என்னது? ஹை வோல்டேஜ் வாங்கிட்டு லோ அவுட்புட் கிடைக்கும். இது கிளாசிக்கல் மெக்கானிசம் பேரு. கிளாசிக்கல் எலக்ட்ரோலைசிஸ் பேரு. கிளாசிக்கல் எலக்ட்ரோலைசிஸ் இன்புட் கொடுத்தா அவுட்புட் வராது. சமமாவே வராது. அதாவது இன்புட்டோட அவுட்புட் குறைவா இருக்குங்கிறது கிளாசிக்கல் மெக்கானிசம். என்னது? கிளாசிக்கல் மெக்கானிசம். அது கரெக்ட். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நாசாவிங்க 1970ல இந்த கைராய்டுங்கிற மெத்தட் அவர் தான் கண்டுபிடிக்கிறார். கைராய்டுனா 3 எஃபெக்ட்னு பேரு. ட்ரை எஃபெக்ட். ட்ரைனா 3 ட்ரை எஃபெக்ட் வருது அதுல. அது எங்க கொண்டு விடுதுன்னா, கிளாசிக்கல் குவாண்டமா கன்வெர்ட் ஆகுது. கிளாசிக்கல் என்ன ஆகுது? குவாண்டம் சொல்ல தெரியல, பட் அது கண்டுபிடிச்சு என்ன பண்றாருன்னா, அது 3 வகையான எப்படி வேலை செய்யறதுன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. எப்படி அதுல எல்லாத்துக்கும் போட்டு இந்த கார்த்திக், இந்த ராமலிங்கம் கார்த்திக் என்ன டெக்னிக்கல் பயன்படுத்துறது யாருக்கும் தெரியாதுங்கிறது அந்த மண்டை யோசிக்கணும். அந்த வார்த்தையை பிடிச்சி யாருக்கு எடுக்க நான் எடுத்து அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அது புரிஞ்சு போச்சு. எனக்கு அது உங்களுக்கு புரியுங்கிறது தான் உங்களுக்கு பேசுறேன். அதுவும் பாத்தீங்கன்னா குவாண்டம் மெத்தட். அது எப்படி? செராமிக் மெத்தட். அது செராமிக் ஆர் பாலிமர் எது வேண்டா இருக்கலாம். அதுல அந்த ஹோல் என்ன பண்ணிருக்காங்க, ஹோல் ஏரியாவை அதிகப்படுத்திட்டாங்க. சர்ஃபேஸ் இல்ல, இன்டர் சர்ஃபேஸ் பேரு. மேல சர்ஃபேஸ்ங்கிறது லேசா இருக்கும், இன்டர் சர்ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இன்டர் சர்ஃபேஸ்னா ஹோல்ஸ் பெருசு பண்ணலாம், இல்ல டெப்த் பண்ணலாம். அந்த இன்டர் சர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 3D பிரிண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்டிபிஷியல் 3D பிரிண்ட்ல கொடுத்து இன்டர் சர்ஃபேஸ் அதிகப்படுத்திட்டாங்க. அப்ப 3Dனா ஹைட் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அப்ப டயாப் ஏரியா பிளஸ் ஹைட் பண்ணும்போது 3D எஃபெக்ட்ல வந்துரும்.
3D எஃபெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஹோலை பூரா அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹோலை பூரா ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ட்விஸ்டா பண்ணி விட்டாங்க. அந்த ஹோல் வந்து சர்க்கிளா இருக்குமா ஸ்கொயர் இந்த அப்படியே மாதிரி ட்விஸ்ட், அது ஒரு ட்விஸ்டட் ஹோல் இல்ல, டைரக்ட் ஹோல். ட்விஸ்டட் வந்து irregular ஹோல். ஒன்லி கர்வ்டு ஷேப், கர்வ்டு ஷேப், இர்ரெகுலர் ரோல், கர்வ்டு ஷேப். அப்ப கசாமுசன் இருக்கிறப்ப அது தானாக இருக்கும். அந்த செல்லு மாதிரி இருக்கு, அமீபா செல்லு மாதிரி அப்படி அப்படி இதா இருக்கும். அப்ப அது என்ன ஆகுதுன்னா உள்ள போதுறப்ப உடைச்சு போடுது. எதை பாத்தியா ரெண்டா உடைச்சு உள்ள இருக்க காம்பவுண்ட், வாட்டரிசே காம்பவுண்ட் என்ன பண்ண ரெண்டா உடைச்சிருது. ரெண்டா உடைக்கிறப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிருது. ஓ அந்த அந்த irregular ஷேப்ல ஏரியா வந்து மினிமம் இருந்தாலும் அது வந்து விரியறப்போ ஜாஸ்தி ஏரியா வந்து அதிகமாகும். அந்த அந்த அப்ப irregular ஷேப்ல irregular ஷேப்ல என்னன்னா அந்த காம்பவுண்ட் உடைஞ்சிருது. அப்ப லோ இன்புட்ல ஹை எஃபிஷியன்சி வந்துருது. சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். என்னது ஒன்லி. அப்ப என்ன பண்றாங்கன்னா அது இந்த அந்த ஸ்பாஞ்ச், அது மெட்டல் ஸ்பாஞ்சுன்னு வச்சுக்கலாம், அல்லது வந்து பாலிமர் ஸ்பாஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஒண்ணு மெட்டல் ஸ்பாஞ்ச் அது பாலிமர் ஸ்பாஞ்ச் இதுல செய்ய முடியும். சரியா? அந்த 3Dல பண்றங்காட்டி பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. 3Dல பண்றப்ப ஆட்டோமேட்டிக் இவன் கண்ட்ரோல் 3D என்ன டிசைன் பண்றானோ அந்த டிசைன்ல அந்த ஹோல் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்கும்னு இவனே டிசைன் பண்ணிடுறான். அது கர்வ்டா இருக்கணும், ட்விஸ்டடா இருக்கணும். ஆமா, லைனா இருக்கக்கூடாது, நேர் ஓட்டையா இருக்கக்கூடாது, நேர ஸ்ட்ரைட்ல ஓட்டையா இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் ஓட்டையா இருக்கக்கூடாது. அதாவது இப்படி அதான் irregular-ஆ இருக்கணும் வந்துட்டு. irregular இருக்கணும், கர்வ்டா இருக்கணும், ட்விஸ்டா இருக்கணும். கர்வ்டாவும் இருக்கணும், ட்விஸ்ட். அந்த படம் அனுப்பிச்சிருக்கு பாருங்க. இந்த படம் அனுப்பிச்சு பாத்தீங்களா இல்லையா? இத பாக்குறீங்க, இப்ப பாக்குறீங்க. பாத்துமோ 2 நாளா அனுப்பிச்சிருக்க பாக்கலையே நீங்க? ஓ அப்ப லேட் நீங்க. நீங்க பாத்துட்டு பேசுவீங்க. நீங்க பாத்துட்டு என்ன பாக்க நம்ம குழுவுல போட்டிருக்க, நீங்க பாக்குறது இல்ல. காரணம் உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகம். பாத்துருவேன். எங்கவே பாக்குறீங்க நீங்க? பாத்தேங்கிட்ட எப்படிங்கன்னு கேட்டிருந்தா நான் இந்நேரம் பேசியிருப்பேன். அதுக்குதான் இப்ப கூப்பிட்டு பேசினேன். ஏன்னா நமக்கே இது தெரியாம இருந்துன்னா மாணவக்க நமக்கு நாம போய் ஒரு சயின்டிஸ்ட் பேசுறதுக்கு முன்னாட ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் பேசணும், நம்ம முந்திட்டு பேசணும், போட்டு சேர்ப்பாடு அடிக்கணும். என்னது நம்ம என்ன இப்ப கண்டுபிடிச்சாச்சு பாரு, எழுதிட்டேன் பாருங்க அது. அப்புறம் அது 3 சொல்றாரு. அது உள்ள வந்து இன்புட் குறைச்சிரும். என்ன மேக்சிமம் லோ இன்புட் ஹை எஃபிஷியன்சி. லோ இன்புட் குறைக்க முடியும். அந்த சர்ஃபேஸ் ஏரியா பண்ணும் பொழுது அது குவாண்டமா மாறி தானாவே பிரிக்க ஆரம்பிக்குது. அல்லது இந்த 40 யூனிட் கொடுக்கறதுக்கு 18 யூனிட்ல வேலை செய்யுது. 40 யூனிட் எங்க, 18 யூனிட் எங்க? ஆனா அவன் டெவலப் பண்ணல அவனுக்கு. அதுக்கப்புறம் இவரே அதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரை செல்ல பிரிச்சுட்டாரு. இந்த பக்கம் ட்ரை, இந்த பக்கம் ஹைட்ரஜன் ட்ரை, ஆக்சிஜன் ட்ரை ஆயிருது. அப்ப பியூரிட்டியே வந்து எல்லாம் 100% பியூரிட்டியா மாறிடும். ஆனா 100% பியூரிட்டி வந்து சேர்த்தோம்னா ஃபயர் ஆகி வெடிச்சிடும். அதே என்ன பண்றாருன்னா ஒரு சேம்பர்ல விட்டு நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஆர்கான், கார்பன் இத உள்ள மிக்ஸ் பண்றாரு. மந்தவாயா மாறுறப்போ என்ன நைட்ரஜன் உள்ள போகுது. நைட்ரஜன் உள்ள போனா மந்தவாயா மாறு. நைட்ரஜன் போகுது, அப்புறம் ஆக்சிஜன் போகுது, ஆர்கான் போகுது, கார்பன் போகுது. அப்ப செப்பரேட் பண்ணி அனுப்புறப்ப ஒரு பர்சன்டேஜ் மாத்துறாரு. அல்காரிதம் பர்சன்டேஜ் மாத்துக்கின்ற பொழுது அந்த ஜூல் வேல்யூ குறைஞ்சிருது. அதே வெடிக்கிற தன்மை குறைஞ்சிருது. என்னது ஒரு காகிதம் எரியற மாதிரி. பட்டாசு வெடிக்கிறதுக்கும் காகிதம் வித்தியாசம் இருக்கும். அதே பவர் தான். ஆனால் அந்த மாய்ச்சர் ஆயிடுச்சு. மாய்ச்சர் ஆகி இம்பியூரிட்டி. இதுக்கு பேர் என்னது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சயின்டிபிக் டூப்டுமாங்க. என்னது டூப்டு? டோப்பிங் பாங்க. டோப்பிங் ஆர் டூப்டுமாங்க. அதை இம்பியூரிட்டி பண்ற ஒரு வெண்ணு இல்ல. பியூரிட்டி வந்து இம்பியூரிட்டி பண்றது. இம்பியூரிட்டி அவ்வளவுதான். என்னது இவ்வளவுதாங்க. கெமிஸ்ட்ரி தாங்க பியூரிட்டி அண்ட் இம்பியூரிட்டி. பியூரிட்டி வந்து வேலைக்கு ஆகாது. பியூரிட்டி வந்து வெடிக்கும், ஆபத்தானது. அப்ப இம்பியூரிட்டி பண்ற எது இம்பியூரிட்டி பண்ணணும்? நீ புதுசாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. நைட்ரஜன் விடலாம், அல்லது ஆக்சிஜன் விடலாம், அல்லது வந்து ஆர்கான் இன்னட்டு 5 ஆர்கானு, செக்ஸானு, மெலானு, ஜோலானு, அப்புறம் வந்து ஹாலோஜன். இதை வந்து எதை வச்சு பண்றாரு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து மந்தவாயு இருக்குது. ஆனால்
இன்புட் குறைக்கணும் இல்ல, இன்புட் குறைக்கிறது தான் அந்த கைராய்டு பயன்படுத்துறாரு. என்னது அந்த கைராய்டு ஸ்பாஞ்ச் பயன்படுத்துறாரு. என்னது கைராய்டு ஸ்பாஞ்ச். இந்த கைராய்டு ஸ்பாஞ்ச் யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்காரன் கண்டுபிடிச்சது. கரெக்டா இவர் மேட்ச் பண்ணிட்டார். இவர் ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறனால ஏற்கனவே பிரிச்சு பார்த்துட்டாங்க. மந்தவாயி சார் எல்லாமே 100 வருஷமா பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மந்தம் பண்ண தெரியல. எனக்கு இந்த ஒரு அறிவு கூட இல்லாம அமெரிக்கா இருந்தானா அப்புறம் இவன் எல்லாம் என்ன அறிவாளின்னு சொல்றது? வெண்ணெயை கண்டுபிடிச்சிட்டா உருக்க தெரியல, வெண்ணெயை கண்டுபிடிச்சிட்டா இத பியூரிட்டி கண்டுபிடிச்சிட்டா. வெள்ளைக்காரன் வெண்ணெயை கண்டுபிடிச்சிட்டான், உருக்க தெரியல. வெண்ணெயை கண்டுபிடிச்சா உருக்க தெரியல. இவர் உருக்கிட்டாரு. யாரு? ராமலிங்கம் கார்த்திக் உருக்கிட்டார். வேறு வழியே இல்ல, வேறு வழியே இல்ல. பேரண்ட் வாங்கியாச்சு, நீ விக்கிறதான் பாக்கி. என்னது ஆமா, மத்திய அரசாங்கம் உரிமை அவசியம் இல்ல. பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பேட்டன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அரசாங்கம் வந்து கூடுதலா விளம்பரம் பண்ணலாமே தவிர பேட்டன்ட் தான். பேட்டன்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நானே பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். நானே வந்து இதை வந்து நான் பேட்டன்ட் பண்ணலாம். இப்ப இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்களா? இப்ப அதேதான். இதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஓட்டை இருக்குது. இதுல லட்சக்கணக்கான ஓட்டை இருக்குது. இதுல அதை விட நானோ போறோம். அது வந்து சம் பர்சன்ட் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஆனா அதை விட நானோ போறோம், அதை விட சின்ன ஓட்டை இது. அப்ப அதை விட என்ன ஆகுதுன்னா அதிகமா கேஸ் உற்பத்தி ஆகும். அதிகமா அது மட்டும் இல்ல, கரண்ட்டும் உற்பத்தி ஆயிரும். என்னதாவது கரண்ட்டும் உற்பத்தி ஆகும், ஹைட்ரஜன் கேஸும் உற்பத்தி ஆகும், ஹைட்ராக்சைடும் உற்பத்தி ஆகும். 3 இது. அது வந்து ஒரு எஃபெக்ட். அது வந்து பல்ஸ் உள்ள கொடுக்கணும். எலக்ட்ரானிக் அது வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள வந்து என்ன கொடுக்கணும்? எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன். எலக்ட்ரிசிட்டி உள்ள கொடுத்தாகணும். எலக்ட்ரிசிட்டியே டிசி தான் கொடுக்கணும். டிசியில தான் வந்து எந்த மீடியா வந்தாலும் வாட்டரை வந்து ஒரு காம்பவுண்டை உடைக்கணும் டிசி தான். ஒரு காம்பவுண்டை உடைக்கணும் டிசி. ஏன்னா ஏசியில வேலை. ஏசி வந்து பிளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும். பிளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும். அப்ப பிரிக்க முடியாது. டிசி அப்படி இல்ல, டைரக்டா போயிட்டே இருக்கும். டைரக்டா சர்ன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, ஹெட்ஸ் கிடையாது, ஃப்ரீக்வன்சி கிடையாது. என்னது ஹெட்ஸ் அதுக்கு ஆர்பிஎம் கிடையாது. ஒன்லி ஃப்ளோ, ஒன்லி டைரக்ட் ஃப்ளோ. என்னது டைரக்ட் ஃப்ளோ. அது போய் அது உடைச்சிருது. எது அந்த மாடிக்கல் உடைக்குது. சரி, மாடிக்கல் உடைக்கிறப்ப எது வழியா போகுது தெரியுமா? இந்த ஸ்பாஞ்ச் வழியா தான் போகுது. இந்த ஸ்பாஞ்ச் நடுவுல வச்சிடுறாங்க. இந்த பக்கம் காப்பர் பேட்டு, இந்த பக்கம் காப்பர் பேட்டு. நடுவுல ஸ்பாஞ்ச் வச்சு இந்த பிளஸ் மைனஸ் கொடுக்குறீங்க. பிளஸ் மைனஸ் கொடுத்தனே தண்ணிக்குள்ள போட்டோன்னே சர்ன்னு அது அந்த எல்லா தண்ணிக்குள்ள வழியா போறப்ப இந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணுதுன்னா வேகம் ஹை ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றப்போ வோல்டேஜ் குறைச்சிடுறீங்க. வோல்டேஜ் என்ன பண்றீங்க? குறைக்கிறீங்க. ஆமா, முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த தேவையான கேஸ் வர்றப்போ என்ன பண்றீங்க? வோல்டேஜ் குறைச்சிடுறீங்க. அப்ப வோல்டேஜ் குறைக்கிறப்ப இந்த 18 யூனிட்டுக்கு தேவையானது வந்துருது. அப்ப அந்த ஸ்பாஞ்ச் இடத்துல வேலை செய்யாது. அந்த ஸ்பாஞ்ச் அந்த மீடியாவை எடுத்துட்டு வேலை செய்யாது. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க? அதுதான் ஏன் இப்ப நீங்க ஹைட்ரஜனா அவங்க வந்துட்டு கார்த்திக் ஜோதி வந்து கரெக்டா டிசி கரண்ட் வச்சு அந்த 2 கைராய்டு பிளேட் வச்சு அந்த கைராய்டு ஸ்பாஞ்ச் ஒன்னாது கைராய்டு ஸ்பாஞ்ச் கைராய்டு அவ்வளவுதான். அது பேர் கைராய்டு டெக்னாலஜி. அது பேர் கைராய்டு டெக்னாலஜி. கைராய்டுனா 3 வகையான வேலை செய்யும். அது படிச்சு பாருங்க. 3 வகையான வேலை செய்யும். ஒன்னு கரண்ட் செய்யும், அடுத்தது எல்லாரும் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரஜன் கரண்ட் பிளஸ் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். 3 ப்ரொடியூஸ். ஹைட்ராக்சைடு வராது. கரண்ட் கம்மியா பண்ணும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். கரண்ட் குறைக்கும். அப்புறம் வந்து ஆக்சிஜன் அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் அதிகமா இருக்கும். என்லார்ஜா இருக்கும். ஹைட்ரஜன் ஆக்சைடு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். லோ இன்புட் பண்ணும். லோ இன்புட்ல அதிக ப்ரொடக்ஷன். லோ இன்புட். அத 40 கொடுத்தா அந்த கைராய்டுக்கு மீனிங் என்ன தெரியுமா? அந்த கைராய்டுக்கு மீனிங் வந்து இந்த கைராய்டுக்கு மீனிங்கே வந்து உங்க காத்தடிக்க மாட்டேன். தெரியுது? காத்து பயங்கரமா அடிக்கு.
இந்த உங்களை காத்தடிக்குது, அதான் பயங்கர டார்ச்சர் இருக்கு, பயங்கர சத்தமா இருக்கு. இந்த கைரா நான் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் கேளுங்க, நான் பேசுறதை விட்டுருங்க. அந்த கைராய்டுங்கிறது 3 வகையான தன்மை. அந்த கைராய்டுங்கிறது, கைராய்டு மீன்ஸ் 3 கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் இன் எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் வித் இன் எலக்ட்ரோலைட் ப்ராசஸ். அந்த எலக்ட்ரோலைட் ப்ராசஸ்ங்கிறப்போ அந்த மெட்டல் ஸ்பாஞ்ச் மெட்டல் ஆறு பாலிமர், அது மெட்டல் ஸ்பாஞ்ச் கிடையாது. ஒன்று செராமிக்கா இருக்கணும், அல்லது வந்து செராமிக்கா இருக்கணும், அதுல வந்து பாலிமரா இருக்கணும். என்னது, இந்த 2 தான் வைக்க முடியும். இது வச்சிடுறாங்க, வச்சதுக்கு அந்த கைராய்டுக்கு இதுதான் அர்த்தம். நீங்க இப்ப பேசலாம், இப்ப நீங்க பேசுங்க. அதான் அந்த கைராய்டு வந்துட்டு ஒன்று மெட்டல், அதாவது மெட்டல் சைடில் வச்சுட்டு பாலிமர் இல்லைன்னா செராமிக் வச்சிடலாம். அந்த செராமிக்கில் வந்துட்டு அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னொன்று ஹைட்ராக்சைடு வந்துட்டு இந்த லோ கரண்டேஜ் வரும். மினிமம் ஏரியா வந்து இதாகும். சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அந்த இர்ரெகுலர் ஷேப் இருக்கிறதால சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி ஆகும் வந்துட்டு. இதை வந்து அவன் நல்லா டிசைன் பண்ணிடுறான். யாரு? 1970 அவன் கண்டுபிடிச்சிட்டான். 1970 1970 ஆமா, சச்சுன், அவன் பேர் சச்சுன் ஆக்கார் என்னமோ பேரு. அந்த பேர் இவன் கண்டுபிடிச்சதுதான். ஆனா அந்த முண்டத்துக்கு, அந்த முண்டை அமெரிக்க முண்டங்களை கோட்டை விட்டானுங்க. அமெரிக்கா முண்டங்கள் கோட்டை விட்டானுங்க. பண்ணிட்டு விட்டுட்டாங்க, ரிசல்ட் விட்டாங்க. அது வெண்ணெய் எடுத்துட்டானுங்க, உருக்க தெரியல. வெண்ணெய் எடுத்து வச்சுட்டானுங்க, உருக்க தெரியல. இவர் உருக்கிட்டாரு. அதான் இப்ப டிசி கரண்ட் கொடுக்கறதால இங்க வந்து வோல்டேஜ் போயிட்டு டைரக்டா அதுல வந்து அந்த கைராய்டு மூலமா பாலிமர்ஸை அதை பிரிச்சு எடுக்குது. பிரிச்சு எடுக்கும்போது கரண்ட் வருது. இல்ல டிசி கரெக்ட் தான். டிசி வந்து எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் உடைக்கிறதுக்கு டிசி தான் பயன்படுத்த முடியும், வேற ஏசி பயன்படுத்த முடியாது. அதான் டிசி பண்ணும்போது கரண்ட் தான் இப்ப சடனா அது வெடிக்கும் போது ஏன் டிசி இருங்க, ஏன் வந்து எலக்ட்ரோலைட்ல ஏன் வந்து காம்பவுண்ட் பிரிக்கிறதுக்கு டிசி பயன்படுத்துறாங்க தெரியுமா? ஸ்பீட் அதிகமாகணுமே, எலக்ட்ரோலைசிஸ் ஜாஸ்தியா. ஏன் ஏசி கரண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஏசி கரண்ட் கொடுத்தா அது வந்து லோ வோல்டேஜ்ல கம்மியா. ஏசி தான், அதெல்லாம் கிடையாது. பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும், பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும் ஏசியில். ஏசி ஓகே, ஒரு செகண்டுக்கு பிளஸ் மைனஸ் மாறுறப்ப அங்க என்ன எதுக்கு ஃபங்க்ஷனா நடக்காது. காம்பவுண்டும் உடையாது. காம்பவுண்டே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க தவிர டிசாச்சுரேஷன் ஆகாது. புரியுதா? என்ன எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க? அப்ப ஏசி கரண்ட்னா வந்து உங்களுக்கு அது எலக்ட்ரான் மட்டும் தான் இதுதான், அதுக்கு கண்டபடி சுத்திக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. தண்ணி ஹீட் தான் ஆகுமே தவிர டிசாச்சுரேஷன் ஆக. நல்லா புரிஞ்சுக்க, தண்ணி ஹீட் தான் ஆகும். ஏசி கொடுத்தா தண்ணி ஹீட் தான் ஆகும். என்னது ஹீட் தான் ஆகும், கொதிக்காது, ஸ்பார்க் ஆகாதா? கொதிக்க ஹீட் ஆகும், தண்ணி கொதிக்க ஹீட் ஆகும் ஏசி கொடுத்தீங்கன்னா. ஓகே, டிசி கொடுக்கும்போது கொதிக்குமா? ஸ்ப்ளிட். இப்ப சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? கொதிக்கும். முட்டாள்தனம் மாதிரி தப்பு பேசாதீங்க. ஏங்க ஏசி கரண்ட் கொடுத்தீங்கன்னா தண்ணி கொதிக்கும். அவ்வளவு தண்ணி ஏசிக்கு விட்டு தண்ணி கொதிக்குதான் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல? இந்த டிசி கொடுக்கறது என்ன ஆகுது? பேசுங்க, நீங்க பேசுங்க, காது கேட்கல. கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி தப்பு பண்ணாதீங்க, அதெல்லாம் அப்புறங்க. டிசி கொடுத்தா என்ன? டிசி கொடுக்குற நோக்கம் என்ன? டிசி கொடுத்தா என்ன பண்ண? தண்ணி என்னவா பிரிக்கிற? தண்ணி என்னவா ஆகுது? அது ஹீட் ஆகும், கொதிக்காது, ஹீட் ஆகும். ஹீட்டும் கிடையாதுங்க. அப்புறம் விடுங்க, மறுபடியும் ஹீட்டுன்னு சொல்லாதீங்க, மறுபடியும் அப்புறம் சொல்லுங்க. ஏங்க ஹீட் எப்படி வருங்க? ஹீட் எப்படி வரும்? ஹீட் அப்புறம் தான் வரும். எது? 2 வாயுக்கள் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் சேர்த்தறப்பதான் ஹீட் வரும். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. டிசி கொடுத்தா என்ன நடக்குது? வாட்டர் இஸ் காம்பவுண்ட். வாட்டருங்க காம்பவுண்ட். எதுக்கு டிசி கொடுக்குறீங்க? ஏனோட என்ன வரும், கேத்தோட என்ன வரும்? எலக்ட்ரான், புரோட்டான். அதான் தெரியுது. அதுதான் யோசனை தெரியுது. எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, மறந்து தொலைச்சாச்சு. மறந்து ஏங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுது, ஹைட்ரஜன் பிரியுதுன்னு சொல்ல தெரியாதா? என்ன படிக்கிறீங்க? ஆக்சிஜன் பிரியுது, ஹைட்ரஜன் பிரியுது. என்னது? ஆமா, வாட்டர்ல இருக்குது ரெண்டாவது பெரிய ஹைட்ரஜன். கரெக்ட். நான் வேற ஏதோ வச்சிட்டு இருக்கேன், இது பண்ணல. தண்ணியை உடைக்கும் போது என்ன
இப்ப ஏசி கொடுத்தா என்ன ஆகும்? ஏசி இப்ப தண்ணி சூடு பக்கெட்ல சூடு பண்றீங்க, நேரம் ஏசி கரண்ட் உள்ள கூட தண்ணி சூடாகுது. ஏன் தண்ணி பிரிய மாட்டேங்குதா? தண்ணி ஏசி கொடுத்தா தண்ணி சூடுதான் ஆகும். இது டிசி கொடுத்தீங்கன்னா அப்ப ரெண்டா காம்பவுண்டு ரெண்டா உடையும். காம்பவுண்டு உடையும். கெமிக்கல் இதுக்கு பேர் கெமிக்கல் ரியாக்ஷன் பேர். என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்னா உள்ள இருக்கிற காம்பவுண்டு ரெண்டா உடைஞ்சு ஹைட்ரஜனா பிரிஞ்சு ஆக்சிஜனா பிரிஞ்சு பியூரிட்டியா பிரிஞ்சிடும். ஆக்சிஜன் வெளியில போகுது, புகையா ஆக்சிஜன் வெளியில போகுது. ஹைட்ரஜன் வந்து நம்ம மாலிகுல்ஸ்ல அந்த வாட்டர்ல இருக்கணுமாப்பா? ரெண்டுமே பிரிஞ்சு வெளியே வருது. அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்றாங்க, ஆக்சிஜன் ஸ்டோர் பண்றாங்க. ஓகே. அது எப்படி ரெண்டு கேத்தோடு மூலமா அந்த பிளஸ் மைனஸ்ல எடுத்துருவாங்களா அத? ஆமா, அதுக்கு தானே உள்ள வைக்கிறேன். அதுக்கு தானே ரெண்டு பிளேட் வைக்கிறேன். எதுக்கு அந்த பிளேட் வைக்கிறது? ரெண்டு பிளேட். ஆமா, இப்ப பிளஸ்ல ஒரு இதுவும் மைனஸ்ல ஒரு இதுவும் ஆக்சிஜனும் இன்னொரு இதுல ஹைட்ரஜனும் அப்சர்வ் ஆகுமா? ஆமா, அதுதானே 6ஆம் கிளாஸ் படிச்சது மறந்துது. 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சீங்களே, அதை மறந்துட்டீங்களா? அதுதான் கரண்டா வெளியில வருது. கரண்டா எங்கே வருது? கரண்ட் வராதியா, கேஸ் தாயா வரும். எப்படி கரண்ட் வர்றீங்க? கரண்ட் எல்லாம் இப்ப இந்த இடத்துல கேஸ் தான் வருது. அப்போ நம்மளது போட்டு குழப்பாதீங்க. நம்மளது வேற அவனது வேற. அந்த அவனது வேற நம்மளது வேற. நம்மளது போட்டு எங்க குழப்புறீங்க? நம்மளத பத்தி கூட பேசுறேன்னா நான் ராமர் அந்த கார்த்திக் ராமர் பத்தி பேசினா என்னென்னமோ பேசுறீங்க. சரியா உள்வாங்கனா சரியா பேசினாத்தானே ஆகும். பரவாயில்ல, தப்பு இல்ல. யாருமே படிக்கிறது இல்ல, நான் சொல்றதை வச்சு பேசுறீங்க, அது கரெக்ட் தான். ஆனால் என்ன அனுப்புறான் என்ன படிச்சா தானே வேலை செய்யும். ஒரு சின்ன வேறுபாட்டுல என்ன குழப்பமா இருக்குதுங்க? சின்ன வேறுபாட்டுல ஒரு தப்புங்களா? அது இனி இப்ப கிளியருங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க பாக்கலாம். அதே அப்ப வந்து வாட்டர் பிரிக்கும்போது ஸ்பிளிட் ஆகுது, மாலிகுல பிரிக்குது. அந்த மாலிகுல் கேஸை வந்துட்டு பிரிச்சு ஸ்டோர் பண்ணி வெளியில எடுத்துறாங்க வந்துட்டு. ஆமா, ஸ்டோர். அப்ப அது இருங்க, ரைட். அது பியூரிட்டியா இருக்கு. என்னது 199% பியூரிட்டியா இருக்கும். அப்படி மந்தனம் பண்ணனா அது மந்தனம் பண்றதுக்கு இந்த நைட்ரஜன் மந்த வாயுக்கள் விடும்போது வந்து அது மிக்ஸ் ஆகி உங்களுக்கு தேவையான அந்த இது வெளியில வந்துருது வந்து. அப்ப ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. அப்ப ரெண்டு ப்ராசஸ் பண்றாங்க. என்னது? முதல்ல ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு ஒரு பக்கம் ஸ்டோர் பண்றாங்க. இந்த ஸ்டோர் பண்றதுல மிக்சிங் பண்றாங்க. ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அதுக்கு பஃபர் தற்காலிக ஸ்டோர் பண்றாங்க. என்னது? டெம்பரரி ஸ்டோரேஜ். என்னது? டெம்பரரி ஸ்டோரேஜ். இந்த டெம்பரரி ஸ்டோர் அது ஒண்ணு இல்லைங்க. அது எப்படி சொன்னாங்க பாத்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை வால்வு. என்ன, இந்த பெட்ரோல் வந்து சின்ன இடத்துல தேங்குது. பெட்ரோல் வந்து சின்னதா ஒரு பாட்டில் தேங்கும், பாத்தீங்களா இல்லையா? சேம்பர் மாதிரி ஒரு இது. பைக் வண்டி ஓட்டுறீங்க, பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் போடுற கீழே ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு வந்து சின்னதா இருக்கு அந்த இடத்துல. அதுல வந்து பெட்ரோல் வந்து நீங்க எப்பயுமே வந்து 10 ml பெட்ரோல் நின்றுட்டே இருக்கும். புரியுதுங்களா? அங்க இருந்துதான் வந்து கரெக்டா இன்ஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதான் ரிசர்வ் மாதிரி, அது ஒரு சின்ன டப்பா மாதிரி ரிசர்வ்ல இருக்கும் வந்து. அது என்ன பண்ணும்னா அதுதான் கரெக்டா ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஃப்ளோ கொடுத்துட்டு எப்பவுமே இல்லைன்னா கூட இதுக்கு பேலன்ஸ் பண்ணும். ஆமா, அதுக்கு பேர் பஃபர் ஸ்டோரேஜ் பேரு. அது சின்ன பஃபர் ஸ்டோரேஜ் ஒரு 10 ml எப்பவுமே இருக்கு. என்னது? பஃபர்னா ஸ்டோரேஜ். ஆமா, எப்பவுமே ஆல்ரெடி ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்கும். அங்க தீந்து போச்சுன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து காமிக்க தீந்து போச்சு, ஆனா இது ரன்னிங்ல இருக்கும். ஆமா, இவர் என்ன பண்றாருன்னா இந்த பஃபர் ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு சடனா இதெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்கணும். இதெல்லாம் ஸ்பான்டேனியஸா நடக்கணும். என்னது? ஸ்பான்டேனியஸா நடக்கணும். அப்ப என்ன பண்றாருன்னா இம்பியூரிட்டி கொடுக்குற பியூரிட்டி வந்து வெடிச்சிடும், ஃபயர் ஆயிரும். அது 120 130க்கு மேல போகும் ஜூல். அப்ப அது பியூரிட்டி வரும்போது இங்க ஆஃப் பண்ணிடுவாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. டிசி வந்து பவர் சப்ளை டவுன் பண்ணிடுவாங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த இம்பியூரிட்டி என்ன பண்றாருன்னா அந்த பியூரிட்டி வந்து இம்பியூரிட்டி பண்றாரு. அதுக்கு வந்து கேஸ் வெளில கொடுக்குறாரு. நைட்ரஜனவோ கார்பன், அதோ நைட்ரஜன் கொடுக்கணும். அல்லது காத்த உள்ள சேர்த்துனா முடிஞ்சு போச்சு. வெளியே இருக்கிற காத்து இருக்கு இல்லையா? ஆமா, காத்துலயே நைட்ரஜன் இருக்கு. காத்துல நைட்ரஜன் இருக்குது, காத்துல ஆக்சிஜன் இருக்குது, காத்துல ஆர்கான் இருக்கு, காத்துல கார்பன் இருக்கு. நாளையுமே உள்ள மிக்ஸ் பண்ணிடுறது. நாளையுமே உள்ள மிக்ஸ் பண்ணிடுறது. மிக்ஸ் பண்ணலாம். என்னுடைய கற்பனை மிக்ஸ் பண்ணலாம். அல்லது ஆக்சிஜனே மிக்ஸ் பண்ணலாம். ஆக்சிஜனே வந்து ஆக்சிஜன். இப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்த நீரா மாறுது இல்லையா? ஆமா, ஆனா வெடிச்சுதான் நீரா மாறுது. என்னது? வெடிச்சுதான் நீரா மாறுது. இப்ப நான் அந்த வெடிக்கிறதுக்கு விடாம இப்ப என்ன வெடிக்கிறதுக்கு விடாம என்ன பண்ணா ஆக்சிஜன் மட்டும் அதிகப்படுத்தி நைட்ரஜன் அந்த ஹைட்ரஜனை குறைக்கிறது, ஹைட்ரஜன் வேல்யூ குறைக்கிறது.
ஆ. ஹைட்ரஜன் மாலிகுலை குறைச்சிட்டு ஆக்சிஜன் மாலிகுல் அதிகமாக்கிறப்ப மந்தமா மாறிடும். ம். ஈரப்பதத்தை உண்டாக்குறது, அதாவது மாய்ச்சர் உண்டாக்குறது. ஹைட்ரஜனுக்கு வந்து மாய்ச்சர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாய்ச்சர் உண்டாக்குறது, ஒரு வேப்பர் மாதிரி மாய்ச்சர் உண்டாக்குறது. ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் சேரும் போது ஈரமாயிடும், அது வந்து ஹைட்ரஜனோட வேல்யூ குறையும், இது வந்து ஏறிடும். பார்ட்டிகளை குறைக்கிறது, அதாவது அந்த பார்ட்டிகளை குறைக்கிறது. எந்த பார்ட்டிகள் ஹைட்ரஜன் பார்ட்டிகளை குறைச்சிட்டு ஆக்சிஜன் அதே மாதிரி ஒரு மந்தமா மாறும், மந்த வாயு மாறலாம். இப்படி ஒரு கற்பனை இருக்குது, இப்படி மந்தளவையா மாறலாம். ஏன்னா ஹைட்ரஜனாக சேரும்போது நீராவே மாறுது இல்ல. ஆமா. அப்ப நாம என்ன பண்ணலாம் தெரியுமா? நாம என்ன பண்ண, இந்த செராமிக் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி நாம என்ன பண்ண, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிகுலை அதிகப்படுத்தி ஹைட்ரஜன் மாலிகுலை குறைச்சி இம்ப்யூரிட்டி பண்ணி ஈரப்பதமா மாத்தி விட்டுறலாம். அந்த கேஸை ஈரப்பதமா மாத்தி விட்டுறலாம். கேஸை ஈரப்பதமா மாத்தி விட்டுலாம். ஈரப்பதம் மாத்த மந்தமா எரிய ஆரம்பிச்சிடும். மந்தமா எரிய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சாண ஏரிய வாயில பயோ கேஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில விடுறாங்களா, அது இல்ல. அது எப்படியா ஹைட்ரஜன் பத்தி பேசுங்க, ஹைட்ரஜன் பத்தி பேசுங்க, அதை விடுங்க. அதை ஏங்க பேசுறீங்க, இதுல கொண்டு வர்றீங்க? ஓகே. அது வந்து மீத்தேன், அது வந்து மீத்தேன் கேஸ். அது வரும்பொழுதே மனுஷன் குசுவே எரியும், மனுஷன் குசு விடுறான். அது என்னது? மீத்தேன் கேஸ். சரி, ஓகே. இவ்வளவுதான். வந்து ஸ்லோவா. இப்ப நாம என்ன பண்றோம், இது வந்து இது ஜீரோல வேலை செய்யுது. இது வந்து இது இப்ப இதுக்கு பத்தி பேசலாம். இது என்ன, தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ml நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3 ml ஹைட்ரஜன் எடுத்தீங்களா இல்லையா? ஆமா. எலக்ட்ரிசிட்டி எடுத்தீங்களா இல்லையா? ஆமா. அப்புறம் ஹைட்ராக்சைடு எடுத்திருப்பீங்க. அதை வச்சு பாருங்க, சிகப்பா மாறி அது வெள்ளையா. அலுமினி கம்பி வச்சே தண்ணி வெள்ளையா இருக்கும், ஜிங்க் கம்பி வச்சீங்கன்னா சிகப்பா மாறிடும். வெள்ளையா இருந்தா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, சிகப்பா இருந்தா ஜிங்க் ஹைட்ராக்சைடு. புளுவா மாறிச்சுன்னா காப்பர் ஹைட்ராக்சைடு. கலர் மாறிட்டே போகுது, கலரு மாறிட்டே போகும். இப்ப புரியுதா? இப்ப நீங்க அன்னைக்கு அலுமினி கம்பி தானே வச்சீங்க, இப்ப ஜிங்க் கம்பி வைங்க, சிகப்பா மாறி பாருங்க. சிகப்பா மாறிடும். ஓகே. அது என்ன கட்டு கம்பி, வீட்டு துணிகாய போடுறீங்க, அதை வைங்க. ஓகே. துணிகாயர் கம்பி இந்த சோடு எடுத்து வச்சு பாருங்க, 2 நாள்ல சிகப்பா மாறி. இது பவர் பயங்கரமா வரும், அதை விட பவர் அதிகமா வருங்க. ஓகே. 0.9 வோல்ட் வரும். எவ்வளவு? 0.9 வோல்ட் வரும். 0.9 வோல்ட். பாருங்க, மெட்டல் மாத்து. இப்ப பாருங்க, இந்த கிளாசிக்கல் எங்க ஃபெயிலியர் ஆகுது பாருங்க. கிளாசிக்கல் எங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, மெட்டலை மாத்தி வச்சாலே அவுட்புட் அதிகமா வருதுங்க. மெட்டல் மாத்தி வச்சாலே அவுட்புட் அதிகமா வருது. இப்ப எங்க உங்களுடைய கிளாசிக்கல் அவுட் ஆகுதே? இன்புட்டே கொடுக்க தேவையில்லை. மெட்டல் மாத்தி வச்சா ஒண்ணுல வந்து 5 வோல்ட் வரும், 0.5 வரும், ஒன்னு 0.6 வரும், ஒன்னு 0.7 வரும், ஒன்னு 0.8 வரும், ஒன்னு 0.9 வரும். அப்படின்னா உண்மையான வேல்யூ என்ன யாருக்கும் தெரியாது. ஜாஸ்தி இது மாத்திட்டே போனா அதிகமா வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு வேற அப்படின்னா இப்ப இதுக்கு பேர் என்ன வச்சுட்டா தெரியுங்களா? இத புரோட்டானிக் டயோடுன்னு பேர் வச்சுட்டேன். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறேன். இது பேர் புரோட்டானிக் டயோடு. புரோட்டானிக் டயோடு. எலக்ட்ரானிக் டயோடு தான் எல்லாம் இருக்கு. இப்ப எலக்ட்ரானிக்ல டயோடு இருக்கு. எலக்ட்ரானிக்ல டயோடு இருக்கு இல்லையா? ஆமா. டயோடுனாவே செமிகண்டக்டர் அர்த்தம். டயோடுனாவே செமிகண்டக்டர் ஆன் ஆஃப் ஆகும். ஒன்னு பிளஸா இருக்கு, ஒன்னு மைனஸா இருக்கு, N இருக்கும், P இருக்கும், மாறி மாறி வேலை செய்யும். என்னது? N இருக்கும், P இருக்கும். ஆமா, ரெண்டு பக்கமே 2 முனை இருக்கும். எலக்ட்ரானிக் டயோடு. அதே மாதிரி இது என்ன தெரியுமா? இது வந்து புரோட்டானிக் டயோடு. புரோட்டானிக் டயோடு ஒன்லி பிளஸ் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்குமா? புரோட்டான் மட்டும் நகரும். இது எலக்ட்ரான் நகர்றது கிடையாது, புரோட்டான் நகருது. இப்ப இதுக்கு எலக்ட்ரானே கிடையாது, ஒன்லி புரோட்டான். அதுதான் நேர்மின் வாயு மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும். எங்க பாசிட்டிவ் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு என்னது? இதுக்கு ஊடகமே தேவையில்லை. என்னது? ஊடகமே தேவையில்லை. ஆமா. இப்ப புரியுதா? ஊடகம்னா மைனஸ் ஒண்ணு தேவையில்லை, பிளஸ் மெட்டல் ஊடகம்னா மெட்டல் மீடியா தேவையில்லை. மெட்டல் மீடியா தேவையில்லை. தேர் இஸ் நோ நீட் மெட்டல் மீடியா. எனி கைண்ட் ஆஃப் அலுமினியம் அண்ட் காப்பர் அண்ட் கோல்டு அண்ட் பிளாட்டினம், எனி கைண்ட் ஆஃப் மெட்டல், நோ நீட். அதுதான் எனி தேவையில்லை. இது இப்போ ஒன்லி நேர்மின் வாயு, அதாவது பாசிட்டிவான இது. அது நேரம் போயிட்டே இருக்கும். வந்து எதுவுமே தேவையில்லை. இது ஊடகம் தேவையில்லை, எதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊடகத்துள்ள போடும் போது அது வந்து மாறுது, 2 கெமிக்கல் இதா மாறுது. இதுக்கு தேவையா இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவே போயிருது இல்ல. இப்ப நாம அடுத்தது எங்க போறோம்னா, இதை வச்சுக்கொண்டு கம்பி இல்லாம மின்சாரத்தை கடத்துறது நம்ம அடுத்த வேலை. கம்பியே இல்லாம மின்சாரத்தை கடத்தலாம். கம்பியே இல்லாம ஒன்னா அலுமினியத்தை கடத்தலாம் அல்லது காப்பர்ல கடத்தலாம். அதே இல்லாம
நாம இது இருக்குல்ல, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குல்ல, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ல இருந்து இந்த புரோட்டானை வந்து அனுப்பலாம். அவன் வந்து இப்ப என்ன பண்ணான்னா, அவன் இப்ப என்ன பண்றான்னா, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் வேவ் மட்டும் அனுப்புறான். மேக்னெட்டிக் வேவ், அதாவது மேக்னெட்டிக் வேவ் இருக்குல்ல, பல்ஸ் அனுப்புறான், பல்ஸ் மட்டும் அனுப்புறான், மேக்னெட்டிக் பல்ஸ் அனுப்புறான். அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நடக்குது. அது வந்து எலக்ட்ரான் நகர்றது இல்ல, புரோட்டான் நகர்றது இல்ல, ஒன்லி லைட் வேவ் மட்டும் போகுது. லைட் மட்டும். ஓகே, லைட் மட்டும் அந்த 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 ஃபைபர்ல கொடுக்கும்போது அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் அதிர்வெண்ணா போகும். கரெக்ட். அது ஒலி அலைகளா போகும் வந்துட்டு வேவ்ஸா. அப்ப வந்து அங்க ஃபிரிக்ஷன் கிடையாது, ஃபிரிக்ஷன் கிடையாது, ஃபிரிக்ஷன் லோ ஃபிரிக்ஷன். என்னது லோ ஃபிரிக்ஷன்? லோ ஃபிரிக்ஷன், மூவ்மெண்ட் ஸ்மூத்தா போகும் வந்துட்டு. அப்போ அதனால தான் நான் பேசுறது உடனே உங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுறது உடனே எனக்கு கேக்குது. அங்க எலக்ட்ரான் ஃப்ளோ கிடையாது, அங்க எலக்ட்ரான் ஃப்ளோவே கிடையாது, எலக்ட்ரான் நகராதுங்க, எப்பவுமே எலக்ட்ரான் நகராது. அதனாலதான் ஃபிரிக்ஷன். இப்ப கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட்ல ஒவ்வொரு கம்பிலையும் ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கனாலதான் இப்ப லைட்டை கம்பி வழியா செலுத்தோம்னா 3 லட்சம் கிலோமீட்டர் இருந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர் இருந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் குறைஞ்சிரும் கம்பியில செலுத்தும் போது. ஆமா, ஏன்னா திக்னஸ் இருக்குது, அது இது கிடையாது, சாஃப்ட்னஸ் கிடையாது, ஹார்ட்னஸ் பாஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் வந்துட்டு, ரெடியூஸ் ஆயிடும் அதோட தன்மை. இதுல பாருங்க, இது விவரமா காண ஆப்டிக்கல் ஃபைபர் ஒன்லி ஹோல், ஒன்லி லைட் வேற, பாலிஷ்டு ஹோல் சிலிக்கான் ஹோல் சல்லுன்னு பறக்குது. என்னது? ஆமா, அதுல ஓட்டம் இருக்கும்போது அந்த பாஸ் வழியா சரன்னு போய் ஹோல்ஸ் உள்ள பாஸ் ஆயிரும் வந்துட்டு. ரெண்டு வேக்கம் டியூப் வேற, அது பேர் வேக்கம் டியூப் வேற. என்னது? வேக்கம் டியூப். அப்ப இன்னும் ஃபாஸ்டா போகும். என்னது? இன்னும் ஃபாஸ்டா போயிடும். ஆமா, இப்ப புரியுதா? புரியுது. இதுதாங்க விஷயம். மீண்டும் இதை பத்தி பேசலாம். சரியா? ரொம்ப பொறுமையா ஒரு இடம் பாருங்க, பார்த்துட்டு மறுபடியும் 4 மணி கூப்பிடுங்க. சரியா? வேற ஒன்றும். நன்றி. நன்றி, வணக்கம்.